இது நம்ம ஃபேமிலி. தேர்தல் விதிகளை மீறிய புகாரில் தேர்தல் ஆணையத்துக்கு விளக்கம் அளிக்க பாஜகவும் காங்கிரசும் கால அவகாசம் கோரியிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, தேர்தல் ஆணையத்திடம் பாஜக காங்கிரஸ் கால அவகாசம் கேட்டிருக்கின்றன. எத்தனை நாட்கள் கேட்கப்பட்டிருக்கிறது? காங்கிரஸ் கட்சி 2 வாரங்கள் கூடுதல் அவகாசம் கேட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி 1 வாரம் கூடுதல் அவகாசம் கேட்டிருக்கிறது. சென்ற வாரத்திலே பாரதிய ஜனதா கட்சி ராகுல் காந்தியின் தேர்தல் பரப்புரை பேச்சு குறித்து புகார் அளித்திருந்தது. அதே போலவே தேர்தல் ஆணையத்திடம் பிரதமர் நரேந்திர மோடியின் பரப்புரை பேச்சு குறித்து காங்கிரஸ் கட்சி புகார் அளித்திருந்தது. பொதுவாக இது போன்ற பேச்சுகளை யார் பேசுகிறார்களோ அவர்களுக்குத்தான் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கும். ஆனால் இந்த 2 குறிப்பிட்ட புகார்களிலே சம்பந்தப்பட்ட கட்சிகளின் தேசிய தலைவர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியது. அதாவது ராகுல் காந்தியின் சர்ச்சை பேச்சு குறித்து விளக்கம் அளிக்கும்படி காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதே போலவே பிரதமர் நரேந்திர மோடியின் பரப்புரை சர்ச்சை பேச்சு குறித்து விளக்கம் அளிக்க பாஜகவின் தேசிய தலைவர் JP நட்டாவுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. 2 கட்சிகளுமே இன்று, அதாவது திங்கட்கிழமை காலை 11 மணிக்குள் பதில் அளிக்க வேண்டும், தங்களுடைய விளக்கத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பாரதிய ஜனதா கட்சி மேலும் 1 வாரம் கூடுதல் அவகாசம் தேவை என கோரிக்கை வைத்திருக்கிறது. அதே போலவே காங்கிரஸ் கட்சி கூடுதலாக 2 வாரங்கள் அவகாசம் தேவை என கோரிக்கை வைத்திருக்கிறது. ஆகவே 2 தேசிய கட்சிகளுமே தேர்தல் ஆணையம் அளித்த நோட்டீஸ்களுக்கு இன்று பதில் அளிக்கவில்லை. விளக்கத்தை சமர்ப்பிக்காமல் 2 கட்சிகளுமே கூடுதல் அவகாசம் கோரியுள்ளன. சக்தி, விவரங்களுக்கு நன்றி கணபதி. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.